இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் நெகேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். நீர் அவர்களுக்கு முன்பாக சமுத்திரத்தை பிரித்ததினால் கடலின் நடுவாக கால் நனையாமல் நடந்தார்கள். வலுவான தண்ணீர்களிலே கல்லை போடுகிறது போல அவர்களை தொடர்ந்தவர்களை ஆழங்களில் போட்டுவிட்டீர். நீர் பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழிநடத்தினீர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்தபோது அவர்கள் முதலாவது சந்தித்தது செங்கடல். செங்கடலை கண்டபோது இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். எகிப்திலே கல்லறை தோட்டம் இல்லை என்றால் எங்களை இங்கு அழைத்து வந்தீர். ஏனென்றால் முன்புறம் செங்கடல், பின்புறம் பார்வோனின் சேனை துரத்தி வருகிறது. ஆனால் கர்த்தர் அவர்கள் கால் நனையாமல் அந்த செங்கடலை இரண்டாக பிளந்து வழி நடத்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகளும் நெருக்கங்களும் முற்புறமும் பிற்புறமும் எப்பக்கம் சூழ கண்ணீர் நிறைந்ததாக இருக்கலாம். நாம் சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்கலாம். அழைத்து வந்தவர் கர்த்தர் அல்லவோ? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போங்கள் என்று சொல்லி அழைத்து வந்தவர் கர்த்தர் அல்லவோ? உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அழைத்து செல்வேன் என்று சொன்னவர் அவர் அல்லவோ? அப்படி அழைத்த கர்த்தர் அவர்களை குறைவு வைப்பாரா? அதே நெகேமியா 9ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்கிறது, இப்படி 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை, அவர்கள் கால்கள் வீங்கவில்லை. 40 வருஷம் நடந்து கொண்டே இருந்திருக்கிறார்கள், ஆனால் கால்கள் வீங்கவில்லை, வஸ்திரம் பழசாகவில்லை. எவ்வளவு ஒரு கழுகு தன்னுடைய குஞ்சுகளை செட்டையின் மேல் தூக்கி வைத்து சுமந்து செல்வது போல சுமந்து சென்றாரே அந்த கர்த்தர் இந்த காலவேளையிலே நமக்கும் கற்றுக் கொடுக்கிற காரியம், முன்புறம் இருக்கிற பிரச்சனைகளை, பின்புறம் இருக்கிற நெருக்கங்களை, எப்பக்கமும் வலதுபுறம் இடதுபுறம் இருக்கிற அநேக கண்ணீரின் பள்ளத்தாக்குகளை கண்டு கலங்காதிருங்கள். நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். மோசேயை அழைத்து வழிநடத்த சொல்லும் போது அவர் சொன்ன வாக்குத்தத்தம் அதுதான், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா கையில் பொறுப்பை கொடுக்கும் போதும் சொன்னது அதுதான், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். ஆம், இரண்டாவது அங்கே ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் சூரியன் என்னுடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்தி விடக்கூடாது, என்னுடைய பிள்ளைகள் சூரிய ஒளி என்னுடைய அகோரத்தினால் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக மேகத்திற்கு கட்டளை கொடுத்த கர்த்தர், இரவிலே என்னுடைய பிள்ளைகள் வழி தெரியாதபடி திகைத்து விடக்கூடாது என்று அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினீர். எப்படி வழி நடத்த வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். சங்கீதம் 32:8 சொல்லுகிறதல்லவோ, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தரை நம்பி வந்து விட்டோம், அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அவருக்கு தெரியும் உங்களை எப்படி வழி நடத்த வேண்டும், எந்த இக்கட்டுகளில் எப்படி உங்களை சுமந்து செல்ல வேண்டும், எந்த மனிதர்கள் உங்களை தூஷிக்கும் போது அவர்கள் கைகளுக்கு உங்களை பாதுகாக்க வேண்டும் என்பது கர்த்தருக்கு தெரியும். கலங்குகிறீர்களோ, திகைக்கிறீர்களோ? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கால் நனையாமல், கலங்கி போகாமல் நம்மை வழி நடத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நீங்கள் இந்த காலவெளியில் ஒன்றுக்கும் கலங்காமல்
கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். செம்மையான நீதி நியாயங்களையும் நல்ல கட்டளைகளையும் கற்பனைகளையும் உண்மையான பிரமாணங்களையும் கொடுத்து வழிநடத்தின கர்த்தர் நமக்கும் இந்த வேதத்திலே நல்ல ஆலோசனைகள், நல் பாதைகள், நல் வெளிச்சங்கள் கொடுத்திருக்கிறார். இருளை வெளிச்சமாக்குவார், கண்ணீரை கம்பீரமாய் மாற்றுவார். ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, எங்களை வழிநடத்துகிற கர்த்தாவே, உம்முடைய வழிநடத்துதல் மனுஷனுடைய வழிநடத்துதலை போல அல்ல. உம்முடைய வழிநடத்தல் ஆச்சரியமானது. ஆச்சரியத்தின் பாதையிலே வழிநடத்தும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.